இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே இந்த ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் பாராட்டியிருக்கிற இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் கொஞ்ச நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடத்துல அதோடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே அதோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் மாற்றி தருவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்ததான் இந்த கிருபையுள்ள நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நல்லதின் ஆராதனைக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா தடைகளையும் கர்த்தனை மாற்றி போட்டு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையாய் அதிசயமாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் நமக்கு கூடிவர தயவு பாராட்டி இருக்கிற கிருபைகளை நினைத்து ஒரு பாடலை பாடலாம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே ஆண்டவர்கிட்ட ஒரு அபிஷேகத்தை கேட்டு தாகத்தோடு ஏக்கத்தோடு கூட அதனுடைய சமூகத்திலே பாடலை பாடுவோம். இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகத்தையும் வல்லமையும் மகிமையும் கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருப்பார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. இந்த நாள் என்னுடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் இந்த காலை வேளையிலே ஊற்று ஆண்டவரே என்று சொல்லி தொடர்ந்து அந்த வரிகளை நாம் பாடலாமா? மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே என்று சொல்லி இந்த காலவேளையிலே ஆண்டவரை பார்த்து இந்த நாளிலும் எங்கள் மேலுடைய மகிமையும் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த வரிகளை நாம் பாடலாமா?
முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனித்தர வேண்டும். அந்த வரிகளை நாம் பாடப்போகிறோம். கர்த்தருக்குள் நாம் வேறுண்டிருக்கும் பொழுது நீரோடை ஓரத்தில் இருக்கிற மரங்களுடைய வேர்களைப் போல தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதித கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் பாகணும் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். அல்லேலூயா. புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். எல்லா கல்லான இருதயங்களை கர்த்தர் சதையான இருதயமா மாற்றட்டும். வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிர்ப்பாய் இருக்கிற கல்லான இருதயங்களை கர்த்தர் மாற்றுவாராக. வரிகளோடு இணைந்து நீங்களும் பாடுங்க. கர்த்தர் கல்லான இருதயங்களை இந்த நாளிலே மாற்றுவாராக. கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்து சேர்ந்து சொல்லலாமா? ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா காலவேளையிலே
இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. மகிமையை ஊற்றுவீராக, வல்லமையை ஊற்றுவீராக. காத்திருக்கிறோம், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். என்னோட இணைந்து சொல்லுவீங்களா? ஒற்றுமையா உம் வல்லமையே, ஒற்றுமையா உம் வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையே, ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா வல்லமையே, ஒற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லா நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் மேலே நம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய மகிமையை அளவில்லாமல் ஊற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கேளுங்க. ஆண்டவரே, கல்லான இருதயங்களை எடுத்துருங்கப்பா எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த கல்லான இருதயங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறணும்னு சொல்லி இந்த காலவில் அந்த அபிஷேகத்தை என் மேலே நீங்கள் வைங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து கேட்பீங்களா? ஒருவேளை உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு கல்லான இருதயம் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் ஒரு கல்லான இருதயமாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை நினைத்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கல்லான இருதயங்களை எடுத்துருங்கப்பா. இந்த கல்லான இருதயத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த கல்லான இருதயத்தை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கால வேளையிலே அவர்களை தொடுங்கப்பா. என்னோடு இணைந்து ஒரு ஜெபமாய், கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஒற்றுமையா வல்லமையை சேர்ந்து சொல்வீங்களா? ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். இந்த அபிஷேகம் வேணுன்றவங்க மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி கேளுங்களேன். ஹல்லேலூயா. ஒற்றுமையா வல்லமையை, ஒற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபத்தில் தாகத்தோடு ஏக்கத்தோடு பலவிதமான நெருக்கத்திலே பலவிதமான வேதனையோடு கூட இரவெல்லாம் தூங்காமல் வேதனையோடு கூட கலங்கின இருதயத்திலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலையும் இந்த கால வேளையில் உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆறுதலின் கரத்தை அனுப்புங்க ஆண்டவரே. தேற்றுகிற அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு மேலையும் இந்த கால வேளையில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபலரகனதரமான சக்கந்தரமாந்தரு தெய்வ மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். உடைந்திருக்கிற உள்ளங்கள் மேலே தேற்றுகிற ஒரு அபிஷேகம், ஆற்றப்படாமல் இருக்கிற காயங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு காயங்களை ஆற்றுகிற ஒரு அபிஷேகம், தோல்வியின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு ஜெயத்தின் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பயங்கள் மாறட்டும் ஆண்டவர், வேதனைகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord.
உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ரபமமன ஷந்தரோ ரியந்தர பமமன ஷலதரகந்தரோ. ஹல்லேலூயா. நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நீ நல்லவர். இந்த காலவேளையில ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளும் நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய ஆற்றி தேற்றுகிற ஒரு அபிஷேகம் ஒற்றுமையா என்று சொல்லி நீங்கள் கேட்ட அந்த வேளையில உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அது உன் காயங்களை ஆற்றுகிற ஒரு அபிஷேகம், உன் வேதனைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், உங்கள் தனிமைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், கலக்கங்களை மாற்றுகிற ஒரு அபிஷேகம், தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற பயத்தை உடைத்து போடுகிற ஒரு அபிஷேகம். தேங்க்யூ லார்ட். நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே, தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும், உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே நமக்கு கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்காக இந்த அபிஷேகத்தோடு இணைந்து இப்போ உங்களுக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, உங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை எங்களை இன்னும் நிரப்பட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை அபிஷேகம் பண்ணி நடத்துங்கப்பா. கேளுங்க, இந்த நாளிலே எங்களுக்கு முன் நீங்க செல்லுங்கப்பா. கொஞ்ச நேரம் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பயத்தில் இருப்பீங்கன்னா, கலக்கத்தில் இருப்பீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. இந்த நாளுக்கு வேண்டிய அபிஷேகத்தை, அந்த நாளுக்கு வேண்டிய வல்லமையை, இந்த நாளுக்கு வேண்டிய மகிமையை, வல்லமையை, அபிஷேகம், கிருபையின் அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத அபிஷேக தைலங்கள் என் மேல் அதிகமாய் ஊற்றப்படுவதா, என் மேல் உம்முடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே என் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, என்ன உங்க வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, கிருபையினால் நிரப்புங்கப்பா, இரக்கத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, அக்கினியினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ரபமமன ஷந்தரோ ரிகன ருகுனு ஷந்தரோ. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, பெரியவர், மகிமையின் தேவன், நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், கட்டப்பட்ட எல்லா நிலைகளையும் மாற்றுகிற தேவன், கண்மலையின் மேல் எங்களை உயர்த்தி நடத்துகிறவர், கருத்தாய் எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் பலனாகிய கண்மலை நீங்க தான்ப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க. எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதனோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு விரதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். எங்களுக்கு விரதமாய் கிரியை செய்கிற எல்லா கிரிகள் அழிக்கப்படுவதாக. மனுஷிக கிரிகள், அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள், சத்துனுடைய கிரிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி நடத்தட்டும். ஓ நன்றி 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணலாம். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. குடும்பத்தின் நபர்களுக்காக ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக என்று சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரின் மேலே காலை வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உடைய மகிமை, உடைய வல்லமை அளவில்லாமல் எங்களை நிரப்பட்டும். குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மேலே உடைய மகிமை, உடைய வல்லமை அளவில்லாமல் கடந்து போகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய கட்டுகளை உடைங்க. ஒவ்வொரு மேலே உடைய பிரசனத்தை நீர் அளவில்லாமல் வைப்பீராக. தேங்க்யூ லார்ட்.
எல்லா கணவன்மார்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. கணவன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க. செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவளோடு கூட இருங்கப்பா. அவளுக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். ஓ நன்றி 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 நன்றி. ஆண்டவரே வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை அதை மூடி மறைக்கட்டும். ஆண்டவரே எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்றுங்க. தேவைகளை சந்திங்க. தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடி மறைக்கட்டும். ஓ நன்றி நன்றி. வாகனங்களை ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களை ரத்தத்தை தெளிக்கிறோம். உள்ளும் புறம்பும் ஆண்டு வல்லமை கடந்து போகட்டும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளை உடைத்து போடுங்க. ஊருக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதையே போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மனைவிமார்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஞானத்தை தாங்க அனுப்பா. குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானங்கள், குடும்பத்தை நடத்த வேண்டிய அபிஷேகத்தை கொடுங்க. நல்ல கிருபைகளை தாங்க, பொறுமையை தாங்க, ஞானத்தை கொடுங்க, கிருபையை தாங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். சத்துரு தொடக்கூடாது, தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக மகிமை, தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தெய்வ சந்தோஷம், தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. அவருடைய குடும்பத்தின் கட்டுகள் எல்லாம் நிர்மலமாகட்டும். தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளை ரத்தத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டிய தேவைகளோடு கூட நின்று கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. பண தேவைகள், பொருளாதார தேவைகளை சந்திங்க. இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் என் தேவனில் சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளையும் என் தேவனில் சந்திப்பீராக. நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் தேவனில் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட நிலைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஹல்லேலூயா. யாருடைய கண்களுக்கு முன்பாக உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்களோ, தலை குனிந்து நின்றார்களோ, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாய் மாறட்டும், நன்மையாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருக்கட்டும். அப்போ தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் பெருக்கெடுத்து நல்ல வேலைகளை தாங்க, நல்ல வருமானத்தை கொடுங்க. அப்போ தண்ணீரை ஆசீர்வதிங்க. அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் ஒவ்வொருடைய கரங்களையும் என் தேவனீர் மாற்றுவீராக. கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும். பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் என் தேவனீர் மாற்றுவீராக. இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு கூட இருக்கிற ஊருடைய பலவீன பகுதிகள் எல்லாம் பலனடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய ரத்தத்தை ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவீனங்கள், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். பலனாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கு நல்ல பலன் கிருபைகளை தாங்க, ஞானங்களை தாங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும். திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை நீங்கள் செய்யுங்கப்பா. திருமண தடைகள் எல்லாம் மாற்றுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை காண்கிறவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணட்டும். ஓ நன்றி செலுத்தும். குடும்பத்திற்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நன்மையான காரியங்கள், நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேவ நன்மைகள், தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கு. இந்த காலைவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு குடும்பங்களும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையான காரியங்கள் நடக்கட்டும், அற்புதமான காரியங்கள் நடக்கட்டும், அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டப்பா. எங்களோடு இடைப்படும் வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படும். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலைவெளியிலே எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் பாடி ஆராதித்தபடியாக கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த அபிஷேகத்தோடு கூட இந்த நாள் முழுவதும் கடந்து போங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றித் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து சேனலுக்காக, ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருந்து நடத்துவாராக. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளிலும் நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாம் தியானித்து தேவன் நமக்கு கொடுக்கிற நல் வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 33ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் கவனிங்கள். 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 33ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம் எதுவும் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்ற காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சமுத்திரத்தின் ஜனங்களை குவியலாய் சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷங்களாக பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயற்கைக்கு அதிகாரமுள்ள தேவன், சமுத்திரத்துக்கு அதிகாரமுள்ள தேவன், எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரமுள்ள தேவன் அவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் வாழ்க்கையில அவர் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அவர் கட்டளையிட உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் நிற்கும். அவர் சொல்ல ஆகும், தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினார். அவர் சொல்ல ஆகும், குஷ்டரோகிகள் சுகமானார்கள். வேதத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சமுத்திரங்கள் எல்லாம் புரிந்தது, குவியலாய் நின்றது. தேவன் தம்முடைய ஜனங்களை அழகாய் நடத்தினார். இவ்வளவு அற்புதங்கள் அவருடைய வார்த்தையில் இருந்தது. இன்றைக்கும் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். அலை மோதி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறுத்தப் போகிறார். உங்களுக்கு விரோதமாய் கொந்தல் காற்றாய் இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, இந்த காலை வேளையில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கு சொல்ல சொல்ல இதுவரை ஆகாத காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்த ஒரு அமைதியும் ஆறுதலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இன்னொரு கூட நீங்களும் இணைந்து இந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அப்போ ஏன் அவர் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஆகலை, அவர் கட்டளையிட ஏன் சில காரியங்கள் நிற்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம அநேக கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அதற்கான சில வார்த்தைகள் இந்த வேத பகுதியில் இருக்கிறது. அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிட்டு அதிலிருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மை அழகாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது 10-11 வசனம் சொல்லுகிறது, ஏன் அவர் சொல்லி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏன்
இன்னும் சில காரியங்கள் தடையாக இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் அப்போ இன்னும் சின்ன பல காரியங்கள் ஆகாமல் இன்னும் பல காரியங்கள் நிற்காமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10-11 வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொல்லுகிறது. அப்போ ஏன் அவர் சொல்ல ஆகலை, ஏன் அவர் கட்டளையிட நிற்கலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு சொன்னால், முதலாவது இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அவர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்குகிறார். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல ஆக ஒரு கட்டளை நிற்கும் என்ற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா முதலாவது நீங்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறதுனா, மற்ற ஜனங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் வேறு ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வேறு ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள் அல்லது வேறு ஆலோசனை கொடுக்கிறதான நபர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய நிலைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால்தான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். மற்ற ஆலோசனைகள், வேறு மனிதர்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் விருதாவாக்குகிறாராம், ஜனங்களுடைய நினைவுகளை அவர் அவமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மிடத்தில் நிறைய ஆலோசனை கொடுப்பார்கள், நிறைய மனிதர்கள் நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். நிறைய ஆலோசனை அவங்களுக்கு தெரியுது, அவங்க அனுபவத்தில், அவங்க படித்ததில், அவங்களுடைய அனுபவங்கள், பல ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை தான் நிலைத்திருக்கும். அப்போ ஏன் இன்னும் அவர் சொல்ல ஆகலை, அவர் கட்டளையிட நிற்கலை அப்படின்னா, இன்றைக்கும் நீங்கள் மனுஷ ஆலோசனைகளிலே அல்லது படித்தவர்கள் என்று சொல்லி அல்லது நம்முடைய மேலானவர்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறவருடைய ஆலோசனைகளிலே நீங்கள் இன்னும் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி அதையே பிடிச்சிக்கிட்டு இன்னும் தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்காமல் உணராமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனை யாருக்கிட்ட கேட்குறீங்கன்னு பாருங்கள். உங்களுடைய ஆலோசனை எங்கே இருக்குது? உலகத்தின் மனிதனிடத்தில் இருக்கிறதா, அல்லது தேவனை அறியாதவர்களிடத்தில் இருக்கிறதா, அல்லது தேவனை அறிந்தவர்களிடத்தில் இருக்கிறதா? வேதம் சொல்ல 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம ஆலோசனை எங்கே கேட்கணும்? வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் 2 திராட்சரசம் குறைபடுகிறது. அந்த கல்யாண வீட்டுக்காரன் நேர ஆலோசனை கேட்க எங்கே வரான்னு சொல்கிறான், ஆண்டவரிடத்தில் வரு. அந்த ஆலோசனையின் நிமித்தமாக தான் அங்கு தலை குனிய வேண்டிய அவனுடைய நிலை, வெட்கப்பட வேண்டிய அவனுடைய நிலை, தலை நிமிர செய்த தேவனுடைய கரம் அங்கே வெளிப்பட்டது. காரணம் என்னென்னா, அங்கே யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கல, நேராக ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க அவன் வந்தான். தேவ பிள்ளைகள், உங்கள் ஆலோசனை நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க? உங்கள் படிப்பை குறித்தாகிலும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தாகிலும் ஆலோசனைகளை நீங்கள் யாரிடத்தில்? தேவ மனிதர்களிடத்தில், தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்களிடத்தில், அல்லது நீங்களே முழங்கால் போட்டிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்கள் மனுஷனிடத்தில், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உலகத்தின் நபர்களிடத்திலையும், உலகத்தில் நேசிக்கிறவர்கள், பாவத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய ஆலோசனைகளையே நாம் கேட்டுக்கொண்டு நடப்போம் என்று சொன்னால், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த வார்த்தைகள் நிறைவேறலன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அப்போது என்ன சொல்கிறதுனா, ஆண்டவர் ஜாதிகளின் ஆலோசனைகளை அவர் என்ன பண்ணுறாரா, விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளெல்லாம் அவமாக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையே 11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, உங்கள் ஆலோசனைகள்
எங்கே இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் யாரிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள்? உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அவர் சொல்ல ஆகாது. அவர் கட்டளையிட எப்படி நம்முடைய அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாதே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆலோசனை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஆலோசனை யார்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க? உங்கள் ஆலோசனை வேதத்திலிருந்து இருக்குதா, ஜெபத்தில் இருக்குதா, தெய்வ மனிதர்களோடு கூட இருக்குதா, ஊழியர்களோடு கூட இருக்குதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க ஆலோசனை கேட்கிற இடம், நீங்கள் ஆலோசிக்கிற நபர்கள், ஆலோசனை பண்ணுகிற நபர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு பிற்பாடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி உலகத்தின் ஜனங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதை பிடிச்சிக்கிறோம் கரெக்டாக. ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற, தேவ மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் விருதாவாக விட்டுவிடு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சிலரோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் ஆலோசனைகள், நீங்கள் ஆலோசிக்கிற நபர்கள் சரியில்லைன்னு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆலோசனை பண்ணுகிற, நீங்கள் உதவி கேட்கிற அல்லது நீங்கள் ஆலோசிக்கிற நபர்கள் சரியில்லை. அந்த நபர்களை விட்டு நீங்கள் வெளியே வந்தால்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று சொன்ன எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே, அதை அவர் செய்து முடிக்க முடியும். ஒருவேளை ஏன் முடிக்கலைன்னு சொன்னால், நீங்கள் ஆலோசிக்கிற அல்லது நீங்கள் ஆலோசனை கேட்கிற இடம், நீங்கள் ஆலோசனை செய்கிற நபர்கள் சரியில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் ஜாதிகளின் ஆலோசனைகளை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆலோசனை, நீங்கள் ஆலோசிக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. அவரிடத்துல உட்காந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, ஆலோசனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை நல் வழியிலே நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் அவங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து உங்களை நடத்த அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஏன் இந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகிறதுன்னு சொல்லி அதே 17-18 வசனம், ரட்சிக்கிறதற்கு குதிரை வருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. குதிரையினுடைய பலத்தை அல்லது மனிதனுடைய பலத்தை, நாம் மனுஷ பலனை நாம் நம்புவது, இந்த மனுஷர் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அந்த மனிதர்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மனுஷ பலத்தை சார்ந்து கொள்ளுகிறது. அதுதான் குதிரையின் பலத்தை சார்ந்து கொள்ளுகிறது விருதா அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் நம்ம ஏதாயிரம் ஒரு மனுஷனை நம்பி அந்த மனுஷனே அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே இருந்துன்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு விருதாவாக தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறபடி மனுஷனுடைய குதிரையின் பலத்தை விரும்பாமல் 18 வசனம், தமது கமுக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்ற முடியும். கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பயம், நீங்கள் மனுஷனுக்காக மனுஷ நம்பிக்கையில் மனுஷனுடைய பலனை சார்ந்து நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. இப்போ தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவ பயம் இருக்க வேண்டும், தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாய், தேவனுக்குடைய பயத்திலே நாம் நிறைந்தவர்களாக, தேவ பலத்தை சார்ந்தவர்களாக, தேவனோடு கூட நாம் நெருங்கி நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவ பயம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய பலனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை அழகாய் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, மனுஷ பலனை நம்பினீங்கன்னா அந்த வார்த்தை நிறைவேற. முதலாவது, வேறு ஆலோசனைகள், வேறு மனிதனுடைய ஆலோசனை, அவங்க சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லி ஓடுவோம். அப்படி இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை நிறைவேறாது. மனுஷ பலனை நம்பி ஓடுனீங்கன்னா வார்த்தைகள் நிறைவேறாது. கடைசியாய்
21 22 வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால், அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே நம்முடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. மூன்றாவது, அந்த வார்த்தையின்படி நம் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, அவர் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தேவன் மேலே அதிகமாக நம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் ஒரு நாளும் நாம் விலகாமல், ஒரு நாளும் அந்த நம்பிக்கை விட்டு விலகாமல் நாம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்தோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு 3 காரியங்கள். ஒன்று, நம்முடைய ஆலோசனைகளை யாரிடத்தில் கேட்கிறோம் என்பதை பாருங்கள். மனுஷ பலனை, குதிரையின் பலத்தை விரும்பாமல் தேவ பலத்தை சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்தால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்வீங்களா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், லாசருவே வெளியே வா, ஒரே வார்த்தை தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இந்த வியாதி அவனை விட்டு போன்னு சொன்ன ஒரே வார்த்தை, வியாதிகள் அவனுக்கு விட்டு வெளியே போனது. குஷ்டரோகிகள் சுஸ்தமானார்கள். அவர் சொல்ல ஒரு வார்த்தையில் அற்புதங்கள் நடந்தது. இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலே எங்களோடு நீங்கள் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இந்த நாள் முழுவதும் அவர் சொல்ல நீங்கள் சொல்லுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரே, நன்மையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய தயவுள்ள காரம் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே நீங்கள் சொல்லுங்கப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நடக்காதவைகள் நடக்கட்டும். இதுவரை அவர்கள் கண்டிராத ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே காணட்டும். உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட நபர்களையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் சமாதானம் வழி நடந்த நாள் முழுவதும் கர்த்தர் வரைக்கும் மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாள் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவாராக. God bless you all. ஆமென்.